கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய நல்வார்த்தை சங்கீதம் 126 அதிகாரம் 4 முதல் 5 வசனங்கள் வரை. கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்போம். கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள். பிரியமானவர்களே, அன்றாட வாழ்க்கையில் நேர்மையாக உழைத்து கொண்டே இருந்தும் எந்த பலனையும் காணாது சோர்ந்து போய் இருக்கிறீர்களா? செழிப்பின் நாட்களை, அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் தவிக்கிறீர்களா? உங்களை பார்த்துதான் கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுக்கிறார். கண்ணீரோடு விதைக்கிற நீங்கள் கம்பீரத்தோடு அறுப்பீர்கள் என்று. தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல உங்களுடைய சிறையிருப்பையும் கர்த்தர் திருப்புவார். அள்ளித்தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான். ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடே திரும்பி வருவான். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இதன் நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் என்று சொல்லி கர்த்தரை துதிக்கும்படியாக உங்கள் சூழ்நிலைகளை சீக்கிரமாக மாற்றுவார் கர்த்தர். ஜெபிப்போமா. நல்ல தகப்பனே, இந்த நல்வார்த்தையை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாளிலும் கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொள்ளும்படி சிறையிருப்பை திருப்புங்க. கண்ணீரோடு விதைக்கிறவர்களுடைய காரியங்களில் கம்பீரமான அறுவடையை கொடுங்க. குடும்பத்தில் இருக்கும் கடன் பிரச்சனைகள் நீங்குவதற்காக ஜெபிக்கிறோம். நீண்ட நாட்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுடைய சிறையிருப்பின் நாட்களை மகிழ்ச்சியின் நாட்களாக மாற்றிக் கொடுங்க. எல்லா துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த நல்வார்த்தையை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். அவர்களுக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.